இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது பேயாழ்வார் அவதரித்த ஸ்தலமான மயிலாப்பூர் அருள்மிகு மயூரவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம். செல்வ வளம் பெருகவும் ஐஸ்வர்யம் பெருகவும் எதிரிகளின் தொல்லை குறையவும் இந்த பெருமாளை வேண்ட நினைத்தது நிறைவேறும் என்கின்றார்கள். வாருங்கள் இந்த ஆலயம் பற்றி விரிவாக காணலாம். முன்னொரு காலத்தில் மயிலாப்பூரிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நீரோடைக்கு கைரவணி என்று பெயர் இருந்தது. அதில் அல்லி தாமரை பூக்கள் நிறைந்திருந்தன. அந்த ஓடையில் இருந்த ஒரு அல்லிப்பூவில் இருந்து பேயாழ்வார் இந்த மயூரபுரியில் அவதரித்தார். அந்த நீரோடையின் ஒரு பாகமே ஒரு கிணறாக அமைந்து மயிலாப்பூர் அருண்டேல் தெருவில் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த நீரோடையின் மறுபாகம் திருவல்லிக்கேணியில் ஒரு தடாகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைரவணி புஷ்கரணி கரையில் திரேதயுக காலத்தில் மகரிஷிகள் யாகங்கள் நடத்தினர். மது என்ற அசுரன் யாகம் தொடர்ந்து நடக்க விடாமல் தொந்தரவுகள் செய்தான். ரிஷிகள் மகாவிஷ்ணுவிடம் அந்த அரக்கனை அழித்து யாகத்தினை முடிக்க உதவி புரிய வேண்டினர். மகாவிஷ்ணுவும் யாகத்திலிருந்து தோன்றி அந்த அசுரனை அழித்தார். பின்னர் மகரிஷிகள் இந்த தலத்திலேயே இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும்படி பெருமாளிடம் வேண்டினர். அதனை ஏற்று மகாவிஷ்ணு ஆதிகேசவ பெருமாளாக இந்த ஆலயத்தில் தங்கி இன்றளவும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். ஒருமுறை சந்திரன் தனக்கு ஏற்பட்ட ஒரு சாப விமோசனத்திற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து கேசவ பெருமாளை வழிபட்டார். அப்பொழுது பெருமாள் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் இங்கு பொங்க செய்து காட்சி கொடுத்தார். அதில் நீராடி சுவாமியை வழிபட்ட சந்திரன் விமோசனம் பெற்றான். இங்கு பொங்கிய தீர்த்தங்களை பெருமாள் இங்கேயே தங்கும்படி கூறவே அவையும் தங்கிவிட்டன. சர்வ தீர்த்தங்களும் ஒன்றாக இருப்பதால் இது சர்வ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் விமோசனம் பெற்றதால் சந்திர புஷ்கரணி என்றும் இதற்கு பெயர் உண்டு. தற்பொழுது இந்த தீர்த்தம் சித்திரகுளம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆதிகேசவ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் தனியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார். தாயாரின் திருநாமம் மயூரவள்ளி தாயார் என்பதாகும். பேயாழ்வாருக்கு உபதேசம் செய்வதற்காக தாயாரை மயூரபுரியில் அவதரிக்க பெருமாள் உத்தரவிட்டார். அதன்படி தாயார் ஆம்பல் மலரில் இருந்து ஒரு பங்குனி உத்திர திருநாளில் வெளிப்பட்டார். பின் பேயாழ்வாருக்கு இறை உபதேசம் அருளினார் என்கிறது தல வரலாறு. இந்த தல தாயார் இந்த தாயாரை வணங்கினால் நிறைந்த செல்வம் தேடி வரும், பாவச்சுமை நீங்கும் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றியதும் தாயாருக்கு 2 மணிகளை வாங்கி காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றனர். தாயாரிடம் உபதேசம் பெற்ற பேயாழ்வார் தனி சன்னதியில் வீற்றிருக்கின்றார். இவரது சன்னதிக்கு எதிரே அவரது சீடரான திருமழிசை ஆழ்வார் இருக்கின்றார். ராமபிரான் சீதை லக்ஷ்மணருடன் தனி சன்னதியில் இருந்து அருள்பாலிக்கின்றார். ராவணவதம் செய்த பின் சீதையை மீட்ட பின் ராமர் அயோத்தி செல்லும் வழியில் இந்த ஆலயத்தில் சிறிது காலம் தங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சன்னதியில் ராமர், சீதை, லக்ஷ்மண் ஆகியோரை விபீஷண ஆழ்வார் வணங்கியவாறு காட்சி தருகின்றனர். இந்த ஆலயத்தில் அனைத்து ஆழ்வார்களின் உற்சவர் சிலைகளும் இருப்பது தனித்துவமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சில ஆழ்வார்கள் திருமாலின் கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் என்று வைணவம் நம்புகிறது. இதன்படி பேயாழ்வார் நந்தகம் எனப்படும் வாளின் அம்சம் கொண்டவர் என்கின்றனர். திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான நந்தகம் எனும் வாள் மகாலட்சுமியிடம் தனக்கு உபதேசம் செய்யும்படி வேண்டியது. ஒப்புக்கொண்ட மகாலட்சுமி அந்த வாளை பூலோகத்தில் பிறந்து மகாவிஷ்ணுவை வணங்கும்படியும் அதன் பின் தன் உபதேசம் செய்வதாகவும் கூறினார். அதன்படி நந்தகம் என்ற வாள் கைரவிணி தீர்த்தத்தில் மலர்ந்த அல்லி மலரில் அவதரித்தார். இவர் மகதாக்வயர் என்ற பெயர் பெற்றார். இத்தலத்தில் பெருமாளுக்கு தினசரி பூமாலை அணிவித்து சேவை செய்த இவருக்கு மகாலட்சுமி உபதேசம் செய்தார். பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டதால் இவர் பேயாழ்வார் என்ற பெயர் பெற்றார். பேய் என்றால் பெரியவர் என்ற பொருள் உண்டு. ஆழ்வார்களில் இவர் பெரியவர் என்பதாலும் இப்பெயரில் அழைக்கப்படுவதாக சொல்கின்றனர். திருமழிசை ஆழ்வார் இவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் பெற்றார். ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தில் பேயாழ்வாருக்கு திருநட்சத்திர விழா நடக்கின்றது. அன்று பார்த்தசாரதி கோயிலில் இருந்து சுவாமிக்கு அணிவித்த மாலை, துளசி, பரிவட்டம், சந்தனம் மற்றும் அவருக்கு படைத்த நைவேத்தியம் ஆகியவற்றை கொண்டு வந்து பேயாழ்வாருக்கு படைக்கின்றனர். இவ்விழாவில் 3ஆம் நாள் பேயாழ்வார் தன் பிறப்பிடத்திற்கு சென்று திருக்கோவிலூர் உற்சகம் காண்கின்றார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகிய மூவரையும் ஒரே இடத்தில் பெருமாள் அருளினார். இந்த நிகழ்வு திருக்கோவிலூர் வைபவம் என்று பெயரில் நடக்கின்றது. அது என்ன திருக்கோவிலூர் வைபவம் என பார்க்கலாம். பேயாழ்வார் பொய்கையாழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர் ஆவார்.
இவர்கள் ஒருவரை ஒருவர் அறியாமல் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியே இறை வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தனர். மூவரும் எதேச்சையாக திருக்கோவிலூருக்கு ஒரே நேரத்தில் யாத்திரை மேற்கொண்டனர். இதனால் அந்த ஊரில் பெரிய மழை பெய்தது. மூவரும் மழைக்கு ஒதுங்குவதற்காக மிகச் சிறிய குடிசைக்குள் புக அந்த இடத்தில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் எனும் அளவிலேயே இருந்தது. இம்மூவருக்கும் அங்கு சிறிது நேரம் நின்று கொண்டிருக்க இவர்களுக்கு விளையாட்டு காட்டிட நினைத்த இறைவன் நான்காவதாக இருந்து இருளில் நெருக்கத்தை உண்டு பண்ணினார். அங்கோ கும்மிருட்டு. நெருக்கத்திற்கான காரணம் புரியவில்லை. பொய்கையாழ்வார் பூமி என்கின்ற கல்லில் கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார். பூதத்தாழ்வார் அன்பாகிய அகலில் ஆர்வத்தை நெய்யாக கொண்டு சிந்தையாகிய திரியில் ஞான விளக்கை ஏற்றினார். இவ்விரண்டின் ஒளியால் நெருக்கத்திற்கு காரணமான இறைவனை கண்டனர். பின் மூவரும் பெருமாளின் திருவிளையாடலில் நெகிழ்ந்தனர். இந்த நிகழ்வின் உட்பொருள் என்னவென்றால், பொய்கையாழ்வார் செயல் புற இருளை நீக்கியது, பூதத்தாழ்வார் செயல் அக இருளை நீக்கியது. அக இருள் புற இருள் இவ்விரண்டையும் நீக்கினால் இறைவனை காணலாம் என்பதே ஆகும். தை மாதத்தில் தெப்பத் திருவிழாவின் போது திருமலைசை ஆழ்வாருக்கு பேயாழ்வார் குருவாக இருந்து உபதேசம் செய்த வைபவம் மிக விசேஷமாக நடக்கும். புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் பேயாழ்வார் திருவல்லிக்கேணிக்கு எழுந்தருள்வார். அப்பொழுது சுவாமியின் சடாரியால் ஆழ்வாருக்கு மரியாதை செய்து வரவேற்பு கொடுப்பர். அதன்பின் ஆழ்வார் மூலஸ்தானத்திற்குள் சென்று சுவாமியை தரிசித்து மங்களாசாசனம் செய்வார். பின்பு பார்த்தசாரதியுடன் வீதியுலா சென்றுவிட்டு கோவிலுக்கு திரும்புவார். கல்வி சிறக்க, உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிக்கொள்ளும் பக்தர்கள் இந்த அம்பாளுக்கு வில்வ அர்ச்சனை செய்து 2 மணிகளை அவரது பாதத்தில் வைத்து பூஜித்து பின்பு சன்னதியின் கதவில் கட்டி வழிபடுகின்றனர். இந்த மணிகள் எப்பொழுதும் ஒலித்து பக்தர்களின் கோரிக்கைகளுக்காக தாயாரிடம் பிரார்த்தனை செய்வதாக நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறிய பின்பு மீண்டும் 2 மணிகளை கட்டி நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்கின்றது. இவ்விழாவின் 10 நாளில் 12 சப்பரங்களில் 12 ஆழ்வார்கள் மற்றும் 21 வைணவ ஆச்சாரியார்கள் என 33 பேரும் எழுந்தருளி சுவாமியுடன் வீதியுலா செல்வார்கள். இந்த விழா இங்கு விமர்சையாக நடக்கும். தை அமாவாசையை ஒட்டி 5 நாட்கள் தெப்பத் திருவிழா நடக்கின்றது. இந்த ஆலயத்தின் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி எனப்படும் சர்வ தீர்த்தம். தற்பொழுது சித்திரகுளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் அரச மரம். இந்த ஆலயத்தின் பூஜை வைகானசம் ஆகம விதிப்படி நடைபெறுகிறது. இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை. ஏகாதசி, திருவோணம், பௌர்ணமி, அமாவாசை, தமிழ் மாத பிறப்பு ஆகிய நாட்களில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் ஆதிகேசவரும், உத்திர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமைகளில் தாயாரும், பூர நட்சத்திரத்தில் ஆண்டாளும், புனர்பூச நட்சத்திரத்தில் ராமரும் மற்றும் திருநட்சத்திர நாட்களில் ஆழ்வார்களும் இங்கு புறப்பாடாவது விசேஷம் ஆகும். இந்த ஆலயம் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு சித்திரகுளம் அருகில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள பேருந்து நிலையம் மயிலாப்பூர் டேங் பேருந்து நிலையம். தற்போது மெட்ரோ பணிகளுக்காக பேருந்து தற்காலிகமாக மாற்றிவிடப்பட்டுள்ளன. திருமயிலை பறக்கும் ரயில் நிலையத்தில் இறங்கி ஆட்டோவில் செல்லலாம். இந்த ஆலயத்திற்கு அருகில் அலர்மேலு மங்கை தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் வேதாந்த தேசிகர் சன்னதியும் அமைந்துள்ளன. நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று பெருமாள் மற்றும் தாயார் அருள் பெற்று வாருங்கள். ஓம் நமோ நாராயணாய.